வணக்கம். இலங்கை ஆய்விற்காக நான் ஹரிணி. ஜனாதிபதி அனுரகுமார பதவியேற்று சரியாக ஒரு கிழமை கழிந்துவிட்டது. இதற்குள் அவர் செய்த மாற்றங்கள் மக்களிடம் ஒரு நம்பிக்கை என்ற விதையை விதைத்துவிட்டது. அந்த விதை எவ்வாறான ஒரு விருட்சத்தை தரப்போகிறது என்பதை பொறுத்திருந்துதானே பார்க்க வேண்டும். இவர் செய்த மாற்றங்களுக்கு பலரும் பலவிதமான கருத்துக்களை கூறி வருகிறார்கள். நாணயம் ஒன்றென்றாலும் பக்கம் இரண்டுதானே. சரி, அப்படி இன்று என்ன இந்த அரசியல் வட்டாரங்களில் ஜனாதிபதி அனுரவை பற்றி வந்துள்ளது என்பதை பார்ப்போமா? தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பானது ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையின் 9வது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக மக்கள் இறைமையின் ஊடாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமாரவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த சிவஞானம் ஸ்ரீதரன் ஜனாதிபதியுடன் சிநேகபூர்வ உரையாடலில் ஈடுபட்டார். இதேவேளை கொழும்பில் உள்ள இந்திய தூதுவரின் இல்லத்தில் நேற்று திங்கட்கிழமை இந்திய தூதுவருக்கும் தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் இடையில் சந்திப்பு நடைபெற்றுள்ளது. கடந்த காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்பட்ட போது எங்களுக்கான கசப்பான அனுபவங்கள் உள்ளன. இருந்தாலும் அவை தொடர்பில் பேசி கூட்டாக போட்டியிட முயற்சிகள் எடுப்போம் என இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜாவிடம் தமிழரசு ரெலோ, ஃப்ளட் மற்றும் EPRLF ஆகிய கட்சிகளின் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். மாகாண சபைகளுக்கான தேர்தலையேனும் உடனடியாக நடத்துமாறு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் தமிழ் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து 2 தடவைகள் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டு நசுக்கப்பட்ட ஒரு அமைப்பு, 2 தடவைகள் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு, அதன் தலைவர் கைது செய்யப்பட்டு விசாரணைகளின்றி என்கவுண்டரில் கொல்லப்பட்டவர், அப்படிப்பட்ட ஒரு அமைப்பின் தலைவர் இப்பொழுது நாட்டின் அரசு தலைவராக வந்திருக்கிறார். ஆயுத போராட்டத்தில் தொடங்கி அரசு தலைவர் பதவி வரையிலுமான இந்த வளர்ச்சியை ஏற்கனவே ஒரு ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களாகிய தமிழ் மக்கள் ஆர்வத்தோடு பார்க்க வேண்டும். அதன் பொருள் அனுரவின் மாற்றம் என்ற கோஷத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதோ அல்லது இனப்பிரச்சினைக்கான அவருடைய தீர்வை நம்ப வேண்டும் என்பதோ அல்ல. ஆயுத போராட்டத்தில் தொடங்கி அரசு தலைவர் வரையிலுமான JVPயின் வெற்றிக்குள் இருந்து தமிழ் மக்கள் கற்றுக்கொள்ள பல விடயங்கள் உண்டு. குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி என்று அழைக்கப்படுகின்ற புதிய கூட்டை தமிழ் மக்கள் விருப்பு வெறுப்பு இன்றி கற்க வேண்டும். அரசியல் செயற்பாட்டாளர்களும் புத்திஜீவிகளும் இணைந்து உருவாக்கிய ஒரு கட்டமைப்பு அது. ஆயுத போராட்ட மரபில் வந்த ஒரு அமைப்பும் புத்திஜீவிகளும் இணைந்து அப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். அக்கட்டமைப்பின் மைய கட்டமைப்புக்குள் 73 உறுப்பினர்கள் உண்டு. அதில் 60 மட்டுமே தமிழர்கள். இங்கு இன விகிதாசாரம் பேணப்படவில்லை. ஆனால் யாழ்ப்பாணத்தில் JVPயை ஆதரிக்கும் சில படித்தவர்கள் இம்முறை தேர்தலில் இனவாதம் பின்வாங்கி விட்டது என்று சந்தோஷம் அடைகிறார்கள். தமிழ் பொது வேட்பாளர் இனவாதத்தை முன்வைத்ததாகவும் விமர்சிக்கின்றார்கள். ஆனால் அறகலைய போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு தமிழ் செயற்பாட்டாளர் முகநூலில் எழுதியது போல தேர்தல் பிரச்சாரங்களில் இனவாதம் பெரிய அளவில் கதைக்கப்படவில்லை என்பதை வைத்து இனவாதம் இல்லை என்ற முடிவுக்கு வரக்கூடாது. அனுர கூறும் மாற்றம் எனப்படுவது இனவாதம் இல்லாத ஓர் இலங்கை தீவா. இது தேர்தல் காலம் மட்டுமல்ல, ஐநா மனித உரிமைகள் சபையின் பொறுப்பு கூறலுக்கான விவாதங்கள் நடக்கும் ஒரு காலகட்டமும் ஆகும். வரும் 7ஆம் திகதி வரையில் ஐநா மனித உரிமைகள் கூட்டத்தொடர் நடைபெறும். இதில் பொறுப்பு கூறல் தொடர்பினில் அனுரவு நிலைப்பாடு என்ன? ஊடகம் ஒன்றிற்கு அவர் வழங்கிய சேவையை இங்கு பார்க்கலாம். பொறுப்பு கூறல் தொடர்பான கேள்வியை பொறுத்தவரை அது பழிவாங்குகளுக்கான ஒரு வழியாக அமையக்கூடாது, யாரையும் குற்றச்சாட்டுவதாகவும் அமையக்கூடாது. மாறாக உண்மையை கண்டுபிடிப்பதாக மட்டும் அமைய வேண்டும். பாதிக்கப்பட்ட மக்கள் கூட யாராவது தண்டிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் என்ன நடந்தது என்பதை அறிவதற்கு மட்டும்தான் விரும்புகிறார்கள் என்று அனுர கூறுகிறார். அதாவது அவர் குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு தயாரில்லை, குற்றங்களை விசாரிப்பது உண்மையை கண்டுபிடிப்பதற்கு என்று கூறுகிறார். ஆயின் யார் குற்றவாளி என்று உண்மையை கண்டுபிடித்த பின் அவரை தண்டிக்காமல் விட வேண்டும் என்று அவர் கூற வருகிறாரா? பாதிக்கப்பட்ட மக்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள் என்று அவருக்கு யார் சொன்னது? அதாவது அனுர பொறுப்பு கூறுவதற்கு தயாரில்லை, குற்றவாளிகளை பாதுகாப்பது என்பதே இனவாதம்தான். நாட்டின் இனவாத சூழலை அனுர மாற்றுவார் என்று தமிழ் மக்களை நம்ப வைப்பதாக இருந்தால் அவர் கடந்த காலங்களில் அவருடைய கட்சி, குறிப்பாக அவர் தமிழ் மக்களுக்கு எதிராக எடுத்த 2 பிரதான நிலைப்பாடுகளுக்கு பொறுப்பு கூறுவாரா? மன்னிப்பு கேட்பாரா? தமிழ் மக்களின் தாயகத்தை, அதாவது வடக்கையும் கிழக்கையும் சட்ட ரீதியாக பிரித்து JVP இது முதலாவது, 2வது சுனாமிக்கு பின்னரான சுனாமி பொது கட்டமைப்பை எதிர்த்து அனுர தனது அமைச்சு பதவியை துறந்தார்.
சுனாமி பொதுக்கட்டமைப்பு எனப்படுவது மனிதாபிமான நோக்கங்களுக்கானது. இயற்கை பேரழிவு ஒன்றுக்கு பின் உருவாக்கப்பட இருந்த மனிதாபிமான கட்டமைப்பு அது. அதை கூட எதிர்த்த ஒருவர் இப்பொழுது அதற்கு பொறுப்பு கூறுவாரா? தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கேட்பாரா? அவரிடம் இனவாதம் இல்லை என்று கூறி அவருக்கு வாக்களிக்குமாறு மறைமுகமாக கேட்ட யாழ்ப்பாணத்தில் உள்ள படித்தவர்கள் இதற்கு பதில் கூறுவார்களா? அது மட்டுமல்ல, தமிழ் பொது வேட்பாளரோடு அனுர பேச முற்படவில்லை. ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசவும் தமிழ் பொது வேட்பாளரோடு உரையாட தயாராக இருந்தார்கள். ஆனால் அனுர உரையாட தயாராக இருக்கவில்லை. யாழ்ப்பாணம் வணிகர் கழகத்திடம் ஜேவிபி அது தொடர்பான கோரிக்கைகளை முன்வைத்ததாக தெரிகிறது. எனினும் தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்திய தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் அவர் உத்தியோகபூர்வமான கோரிக்கைகள் எவற்றையும் முன்வைத்திருக்கவில்லை. தமிழ் பொது வேட்பாளரை அவர் பொருட்படுத்தவில்லை. அதாவது தமிழ் வாக்குகளை அவர் பொருட்படுத்தவில்லை. அவர் பதவியேற்ற போது தேசிய கீதம் இசைக்கப்படுகையில் ஒரு பகுதி பிக்குகள் எழுந்து நின்றமையை சில தமிழர்கள் பெரிய மாற்றமாக சித்தரிக்கிறார்கள். ஆனால் பதவியேற்ற போது பௌத்த பிக்குகளின் முன் அவர் மண்டியிட்டு அமர்ந்து ஆசீர்வாதம் பெறுவதை அவர்கள் பார்க்கவில்லையா? அவர் இடதுசாரி மரபில் வந்த ஒரு தலைவர் என்று கூறப்படுகிறது. ஆனால் அவரால் சிங்கள பௌத்த அரசு கட்டமைப்பின் வளமைகளை மீறி செயல்பட முடியவில்லை என்பதைத்தான் அந்த ஆசீர்வாதம் பெறும் நிகழ்ச்சி நமக்கு உறுதியது. இந்த மத ரீதியான சிஸ்டத்தை அவரால் மாற்ற முடியவில்லை. அவரும் அந்த சிஸ்டத்தின் கைதிதான். அதனால்தான் தமிழ் மக்கள் அவர் கூறும் மாற்றத்தை, அதாவது சிஸ்டத்தில் மாற்றம் என்பதனை சந்தேகத்தோடு பார்க்கின்றார்கள். ஏனெனில் தமிழ் மக்கள் கேட்பது மேலோட்டமான சிஸ்டத்தில் மாற்றத்தை அல்ல. தமிழ் மக்கள் கேட்பது அதைவிட ஆழமான கட்டமைப்பு மாற்றத்தை. ஒற்றையாட்சி அரசு கட்டமைப்பில் மாற்றம். அதை செய்ய அனுரவால் முடியுமா? பதவியேற்ற பின் அவர் ஆட்சி உரையில் இனப்பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பில் பின்வருமாறு கூறுகிறார். சிங்களவராக இருந்தாலும், தமிழராக இருந்தாலும், முஸ்லிமாக இருந்தாலும், பேர்க்கராக இருந்தாலும், மலையராக இருந்தாலும், இவர்கள் அனைவருக்கும் நாம் இலங்கை பிரஜைகள் என்ற பெருமையுடன் வாழக்கூடிய நடைமுறை சாத்தியமான ஒரு நாடு உருவாகும் வரை இந்த நாடு தோல்வி அடையுமே தவிர வெற்றி அடையாது. அதற்காக அரசியலமைப்பு ரீதியான பொருளாதார அரசியல் மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள ஒருபோதும் நாம் பின்வாங்க மாட்டோம். தனது இனம், தனது மதம், தனது வர்க்கம், தனது சாதி என இந்த நாடு பிரிந்திருந்த காலத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வந்து பன்முகை தன்மையை மதிக்கும் இலங்கை தேசமாக இந்த நாட்டை கட்டியெழுப்பும் நிலையான நிரந்தரமான வேலை திட்டத்தை நாம் ஆரம்பிப்போம். இது அரசியல் அடர்த்தி குறைந்த வார்த்தைகளால் வழங்கப்படும் கவர்ச்சியான ஆனால் மேலோட்டமான வாக்குறுதி. இப்படிப்பட்ட லிபரல் வாக்குறுதிகள் பலவற்றை தமிழ் மக்கள் ஏற்கனவே கடந்து வந்து விட்டார்கள். தமிழ் மக்கள் கேட்பது அப்படியான கட்டமைப்பு மாற்றத்தை, இலங்கை தீவின் பல்லினத்தன்மையை உறுதிப்படுத்தும் கட்டமைப்பு மாற்றத்தை, இலங்கை தீவில் ஒன்றுக்கு மேற்பட்ட தேசிய இனங்கள், தேசங்கள் உண்டு என்பதனை ஏற்றுக்கொள்ளும் மாற்றத்தை, அந்த அடிப்படையில் வழங்கப்படும் ஒரு தீர்வை, தமிழ் மக்கள் இறைமையையும் சுயநிர்ணய உரிமையும் கொண்ட ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்கும் ஒரு தீர்வை, அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த அனுரவால் முடியுமா? இப்படியான கேள்விகள் பல உள்ளன. கடந்த கால வரலாறு உள்ளது. ஆனால் எமது வரலாறு என்ன? சத்தியாகிரகம் செய்து பார்த்தோம், ஆயுதம் ஏந்தி பார்த்தோம், சர்வதேசத்திடம் கேட்டு பார்த்தோம். 5 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை தமிழ் அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுத்து அனுப்பி பார்த்தோம். எதுவுமே நடக்கவில்லை அல்லவா? இம்முறையும் அதே தமிழ் அரசியல்வாதிகள் தான் களத்தில் உள்ளார்கள். ஒரு சந்தர்ப்பத்தை அனுரவுக்கு கொடுத்து பார்த்தால் என்ன? உங்களுக்கு நேர்மையாக ஒரு சந்தர்ப்பம் தருகிறோம். நீங்களும் நேர்மையாக செயற்பட்டு எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருகிறோம். முடிந்தால் செய்து காட்டுங்கள் என்று கூறுவதில் என்ன தவறு? சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்க்கலாமா?